தூங்குறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அந்த தூக்கத்தை யாராவது ஒருத்தருக்காக ஒரு நாள் தூங்காமல் இருக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னுடன் பிறந்த சகோதரனுக்காக ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு ஆண்டு 2 ஆண்டும் அல்ல, 14 ஆண்டுகள் தன்னுடன் பிறந்த சகோதரனுக்காக தூங்காமலே இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, ராமாயணத்தில் உள்ள ராமரின் சகோதரன் லக்ஷ்மணன். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணனுக்காக அவருடைய மனைவி ஊர்மிளை 14 ஆண்டுகள் தூங்கியே இருந்தாங்க. அவங்களோட கதையை வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது இந்த பதிவில் லக்ஷ்மணன் கதையை பற்றி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராமருடைய பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ராமரை பார்த்து ஆசி கூறுவதற்காக அகஸ்திய மாமுனிவர் அயோத்திக்கு வருகை புரிந்திருந்தார். அகஸ்தியர் சபையில் அமர்ந்ததும் ராவணனின் வதம் பற்றி பலர் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அகஸ்தியர் சபையினரை பார்த்து, ராமர் ராவணனை அழித்ததை விட லக்ஷ்மணன் இந்திரஜித்தை அழித்ததே மாபெரும் வீர செயல் என்றார். இதனை கேட்டதும் அனைவரும் ஆச்சரியமாக அகஸ்தியரை பார்த்தார்கள். ராமர் ஏதும் அறியாதவர் போல் அகஸ்தியரிடம், சுவாமி, எதை வைத்து அப்படி கூறுகின்றீர்கள் என்று கேட்டார். ராவணனின் மகன் இந்திரஜித் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்றும் கேட்டார். ராமரை பார்த்து சிரித்த அகஸ்தியர், ராமா, அனைத்தும் அறிந்தவன் நீ. லக்ஷ்மணனின் பெருமையை என் வாயால் சொல்ல வேண்டும் என்று இப்படி அறியாதவன் போல் கேட்கிறாயா? நானே அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கூறுகிறேன் என்று பேச ஆரம்பித்தார். ராவணனின் மகனான மேகநாதன், அதாவது இந்திரஜித், தேவலோக அரசன் இந்திரனுடன் போர் புரிந்து அவனை வென்று சிறையில் அடைத்து வைத்து பிரம்மாவால் இந்திரஜித் என்ற பெயர் பெற்றது அனைவருக்கும் தெரியும். நான்முக கடவுளான பிரம்மா இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்தார். அதற்கு இந்திரஜித், இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் தாங்கள் எனக்கு 3 அரிய வரங்களை தர வேண்டும் என்று நிபந்தனை வைத்தான். அது என்னவென்றால், 14 ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும், அதே 14 ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காமல் இருப்பவனும், அதே 14 ஆண்டுகள் எந்த ஒரு பெண் முகத்தையும் ஆசையோடு ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பவனும் எவனோ அவனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவிடம் 3 அரிய வரங்களை பெற்று இந்திரனை விடுவித்தான். இந்த அரிய வரங்களுக்கு ஏற்ப வாழ்ந்த லக்ஷ்மணன் இந்திரஜித்தை அழித்தான் என்று சொல்லி முடித்தார். ராமர் அகஸ்தியரிடம், லக்ஷ்மணன் என்னுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்தபோது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அகஸ்தியர், அனைத்தும் அறிந்தவன் நீ, ஆனாலும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அறியாதவன் போல் கேள்வி கேட்கிறாய் என்பதை நான் அறிவேன். இதற்கான பதிலை உன் தம்பி லக்ஷ்மணனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று கூறி லக்ஷ்மணனை அவைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தார் அகஸ்தியர். லக்ஷ்மணன் அவைக்குள் வந்ததும் ராமரையும் குரு அகஸ்தியரையும் சபையோரையும் வணங்கி நின்றான். ராமர் லக்ஷ்மணனிடம் பேச ஆரம்பித்தார். லக்ஷ்மணா, என்னோடு வனவாசம் இருந்த பொழுது எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமையும் உணவு உண்ணாமலும் உறக்கம் இல்லாமலும் இருந்தாய் என்று அகஸ்தியர் கூறுகின்றார். எப்படி உன்னால் இதனை செய்ய முடிந்தது? எப்படி இச்செயலை செய்தாய் என்று அனைவரும் அறியும்படி இந்த சபையில் விளக்கமாக சொல் என்று கேட்டுக்கொண்டார். ராமனின் கேள்விக்கு லக்ஷ்மணர் பதில் சொல்ல ஆரம்பித்தான். ரிஷிமுக பர்வதத்தில் சீதையை தேடி அலைந்தபோது சீதையால் வீசப்பட்ட அணிகலன்களை சுக்ரீவர் நம்மிடம் காட்டும் பொழுது சீதையின் பாத அணிகலன்களை தவிர வேறு அணிகலன்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. காரணம், சீதையின் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவர்களின் பாதத்தை மட்டுமே நான் தினமும் பார்த்து வணங்குவேன். மாறாக எந்த ஒரு பெண்ணின் முகத்தையும் பார்க்காதவனாக 14 ஆண்டுகள் இருந்தேன். மேலும் வனத்திற்கு உங்களுடன் கிளம்பியதும் என் மனைவி ஊர்மிளையிடம் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாட்டால் அவளிடம், நீ என்னுடன் வர வேண்டாம், என் முகத்திலும் நீ விழிக்க வேண்டாம், இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு, என் அண்ணனுடனும் அண்ணியுடனும் நான் போகிறேன் என்றேன். உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் ஊர்மிளை. அப்படியே ஆகட்டும் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதன் பிறகு வனவாசத்தின் பொழுது நீங்களும் அண்ணியாரும் இரவில் தூங்கும் பொழுது நான் காவல் உரியும் நேரம் நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள வந்தாள். அப்பொழுது நான் நித்ரா தேவியிடம் ஒரு வரம் கேட்டேன். அண்ணனையும் அண்ணியாரையும் பாதுகாக்கவே நான் வனவாசம் வந்துள்ளேன். அதனால் எங்கள் வனவாசம் முடியும் வரை என்னை நிற்கள் ஆட்கொள்ளக்கூடாது. என் மனைவி ஊர்மிளைக்கு என் தூக்கத்தையும் சேர்த்து நீ
தூங்கி சுகமாக இரு என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதன்படி நீங்கள் எனக்கு கொடுக்கும் தூக்கத்தை எனது மனைவிக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நித்ரா தேவியும் அதற்கு சம்மதித்து எனது தூக்கத்தையும் என் மனைவிக்கு கொடுத்து விட்டாள். அதனால் வனவாசத்தின் பொழுது எனக்கு தூக்கம் என்பதே இல்லாமல் 14 ஆண்டுகள் நீங்கள் தூங்கும் நேரம் உங்களுக்கு பாதுகாப்பாக விழித்து கொண்டிருந்தேன் என்றான். மேலும் நமது குருநாதராகிய விஸ்வாமித்திரர் அவரது யாகத்திற்கு காவல் புரிவதற்காக நம்மை அழைத்து சென்றார். அப்பொழுது நம் உடல் சோர்வு அடையாமல் இருக்கவும் பசி எடுக்காமல் இருக்கவும் பலா அதிபலா என்னும் மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நம் இருவருக்கும் சொல்லிக் கொடுத்தார். அந்த பலா அதிபலா மந்திரத்தை தினமும் நான் உச்சரித்தேன். அதன் பலனாக 14 ஆண்டுகளும் எனக்கு பசி ஏற்படாமலும் உடல் சோர்வு அடையாமலும் இருந்தேன் என்று சொல்லி முடித்தார் லக்ஷ்மணன். சபையினர் அனைவரும் லக்ஷ்மணனை ஆச்சரியமாக பார்த்தனர். லக்ஷ்மணனின் ராம பக்தியை நினைத்து ராமர் அரியணை விட்டு இறங்கி வந்து லக்ஷ்மணனை ஆற தழுவி கொண்டார். இதே மாதிரி வேறு ஒரு கதையில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.